வெல்கம் பேக் டு அவர் சேனல். ட்ரிபிள் சக்சஸ் அகாடமி இன்வைட்ஸ் யூ. இன்னைக்கு நம்ம தமிழ் டாபிக் தான் பார்க்க போறோம். தமிழ்ல என்ன பார்க்கறோம்னா, அழகீட்டு வாய்ப்பாடு. 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பல பேருக்கு இதுல குழப்பம். பல பேர் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. பல பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன சார் தேமா, புளிமா, புளிமாங்க, தேமாங்க, நேர்வு, நிறைவு என்னதான் சார் இது கருவிலும் குருவிலும் தான் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள். எதையுமே நம்ம அந்த ஃபார்முலா வச்சு அந்த கான்செப்டா படிச்சிட்டேன்னு வச்சுங்க, ரொம்ப ஈஸி தான். இன்னைக்கு இப்ப வாங்க இந்த அலகீட்டு வாய்ப்பாடு, அதனுடைய மெத்தடு, அதோட பேசிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். பேசிக்ஸ் ஒண்ணுமே இல்ல. குறில், நெடில், ஒற்றுன்னு என்னன்னு தெரிஞ்சாலே போதும். அந்த அசைய நம்ம பிரிக்க தெரிஞ்சதுனாலே போதும். நமக்கு இது என்ன சொல்றது? ரொம்ப சிம்பிளா இத நம்ம எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி நமக்கு புரிஞ்சிடும். இப்ப வாங்க பார்ப்போம். அலகீட்டு வாய்ப்பாட்டுல நாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது குறில், நெடில், ஒற்று. அப்படின்னா என்ன சார்? கா அப்படின்னா என்னது? ஆ, இ, உ, ஏ, ஓ. அளவு ஒலி மாத்திரையில் குறைந்து வரும் எழுத்து எல்லாமே குறில். இப்ப நெடில்னா என்ன சார்? ஆ, இ, உ, ஏ, ஓ. இது மட்டும் தானா? மெய் எழுத்துலயும் இருக்கு. நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, இங்க பாருங்க. இக்கு பிளஸ் ஆ, கா. இக்கு பிளஸ் ஆ, கா. கா. வருது பாருங்க. இக்கு பிளஸ் ஆ, கா. இக்கு பிளஸ் ஆ, கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒலி மாத்திரையில் நீண்டு ஒலிக்குது பாருங்க. அதெல்லாம் நெடில். குறைந்து ஒலித்தல் குறில். அவ்வளவுதாங்க வித்தியாசம். இந்த கா, கு, கி, கே, கோ இது எல்லாமே நெடில் அந்த வரிசையில தான் வரும். இந்த கா, கி, கு, கே, கோ, இந்த ஒத்த கொம்பு கோ, இந்த ஒத்த கொம்பு கே இது எல்லாமே இந்த வரிசையெல்லாம் பாத்தீங்கன்னா குறில்ல வரும். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப ஒற்றுன்னா என்ன சார்? ஒண்ணுமே இல்ல. இக்கு, இங்கு, இச்சு மேல புள்ளி வச்சு வர்ற எல்லாமே ஒற்றுதான். இந்த மூணு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா புரியணும். இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டுல என்ன அடித்தான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப எது எது எந்த வார்த்தைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆ என்ன சொன்னோம்? இந்த ஆ வரிசையில குறில். டி டீன்னு வந்தாதான் அது நெடில். டி ஈ வரிசையில் தான் வருது. இது என்னது? இதுவும் குறில் தான். இத்து என்னது? நம்மால் ஒற்று. ஒற்று. தா இந்த வரிசையில வருது பாருங்க. நீண்டு ஒலிக்குது பாருங்க. இது நெடில். இவரு இன்னும் யாரு? ஒற்று. அவ்வளவுதான். இதுதான் அடிப்படை. இதுதான் பேசிக். இது தெரிஞ்சா இதுக்கப்புறம் நம்ம சீர், அசை, வாய்ப்பாடு அடிச்சு நொறுங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம அந்த வாய்ப்பாடு பார்ப்போம். முதல்ல அடிப்படை பார்த்தோம். இப்ப அதோட ஃபார்முலாஸ் என்னென்னு பாத்துக்கலாம். ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஒண்ணும் இல்ல. எழுத்து இருக்குன்னு வச்சுங்க. இந்த திருக்குறள்ல நாம இப்ப பிரிச்சு அந்த சீர், அசை இதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு ஒரு வார்த்தையையும் நம்ம ரெண்டு ரெண்டு இலக்க எழுத்தாதான் பிரிக்கிறோம். ஸ்டார்டிங்ல இருந்தே பிரிச்சுட்டு வரோம். உல, கத், தோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து பிரிக்குது. அடுத்த ரெண்டு கடைசி ஒண்ணு ரெண்டு ஆக்குன்னு அவசியம் இல்லை. அது கடைசியில எத்தனை இருக்கோ அதை அப்படியே விட்டுருவோம். உங்களுக்கு புரியுது இல்ல? சிம்பிளா சொல்லலாம், அவ்வளவுதான். இப்போ இதுல என்ன ஒரு இதுன்னா, இப்ப பாருங்க, ரெண்டு எழுத்து வருது பாருங்க. இன்னொன்னு மெயின் இத்து, இந்த ஒற்று எழுத்து வருது பாருங்க, புள்ளி வச்சது. அதை நம்ம கணக்குல எடுத்துக்கூடாது. அதை அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப ஊல, ஊ குறில், ல குறில். புரியுதுங்களா? ரெண்டு குறில் வந்துருக்கு. ரெண்டு குறில் இல்ல, ரெண்டு எழுத்து வந்தாலே அது நிறை. நெடிலோ குறிலோ. ஆனா நெடில் வந்து மோஸ்ட்லி ஒற்றோட தான் வரும். அதுக்கு துணை தேவை கிடையாது. அது வந்து பவர்ஃபுல்லான எழுத்து. குறில் துணையோடவும் இருக்கும். அந்த துணையோட இருந்தாலும் ஒற்றோடையும் இருக்கும். ஒற்று கணக்குல எடுத்துக்க வேணாம். குறில் மட்டும்தான் துணையோட இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா ஒற்று கணக்குல கிடையாது. நெடில் பவர்ஃபுல்ன்றதுனால தனிச்சே கிடையாது. ரெண்டு எழுத்து இருக்கு பாருங்க. இது நிறை. இப்ப இதையும் பிரிக்கிறேன். கா இப்ப இங்க ரெண்டு எழுத்து இருக்கு சார்னு வைங்க. அங்கதான் நிக்குது. நாம என்ன சொன்னோம்? ஒற்றை கணக்குல எடுத்துக்கூடாது. இத்த அடிச்சிடுறோம். அப்ப என்ன இருக்கு? ஒரு எழுத்து தான் இருக்கு. அது பேர் என்ன? நேர். புரியுதுங்களா? இப்ப கடைசியா ஒரு எழுத்து இருக்கு. ஒரு எழுத்துனா என்ன போடணும்? என்ன போடுறோம்? நேர் தான் போடுறோம். பாருங்க.
சொன்ன பாருங்க, குறில் எழுத்து ஒரு துணையோட வரும், ஒற்று துணையோட வரும். ஆனா நெடில் எழுத்து அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது. ஒலி மாத்திரையில அது அதிகம். இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில கூட அந்த நெடில் வார்த்தைகள் தான் அதிகமா அதுல வந்திருக்கும். நிறைய பொருள் தரும். நம்ம அந்த டாபிக்லாம் டிஎன்பிசி பார்க்கும்போது பார்ப்போம். இங்க பாருங்க, 2 எழுத்து வந்தா நிறை, ஒரு எழுத்துகள் வந்தா அது நேர், ஒற்று வந்தா அதை அடிச்சிடலாம். அதை கணக்குல எடுத்துக்கூடாது. எத்தனை ஒற்று எழுத்து வந்தாலும் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும். முன்னாடி இருக்க அந்த குறிலோ நெடிலோ அதை மட்டும்தான் கணக்கு பண்ணி எழுதுறோம். 2 எழுத்து வந்தா நிறை, ஒரு எழுத்து வந்தா நேர், அவ்வளவுதான். ரெண்டாவது பாருங்க, டொட் 2 எழுத்து இங்க பிரிச்ச மாதிரி ரெண்டு ரெண்டா பிரிக்கிறோம், 2 எழுத்தா பிரிக்கிறோம். டொட் அப்படின்னு இருக்கு. இதுல ஒற்று நான் சொன்ன பாருங்க, ஒற்று அடிச்சிடணும், ஒற்றை தூக்கிடுறோம். என்ன இருக்கு? ஒரே எழுத்து தான் இருக்கு. அப்பனா என்னது? நேர். அடுத்த இதுல என்ன இருக்கு? ஒரு எழுத்து தான் இருக்கு, நேர். அவ்வளவுதாங்க. மெயினா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒற்று வந்தா தூக்கி விட்டுருணும், அதை கணக்குல எடுக்கக்கூடாது. அடுத்து ஒழு. எத்தனை எழுத்து இருக்கு? 2 எழுத்து இருக்கு பாருங்க. நிறை. இப்ப இங்க என்ன இருக்கு? கல். 2 எழுத்தா? இல்ல, ஒற்று அடிச்சிடறோம், ஒரு எழுத்து தான் இருக்கு. அப்போ நே. அடுத்து இங்க முன்னாடியே சொல்லிட்டேன், வேர்டை நாம ரெண்டு வேர்டா தான் பிரிக்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டு வேர்டா பிரிச்சுட்டு கடைசியில ஒண்ணு மீன் தான் பரவாயில்ல, ஆனா ரெண்டா தான் பிரிக்கணும். கடைசியில ஒண்ணு இருக்கே சார், அதை ஈவன் பண்றான்னு பிரிக்கிறேன்னு போய் வார்த்தையை நீங்க தப்பாக்கிற கூடாது. பாருங்க, ரெண்டு வேர்டா தான் பிரிச்சிருக்கேன். அதான் மெயின். பல. எத்தனை எழுத்து இருக்கு? 2 எழுத்து இருக்கு. 2 எழுத்து வந்தா என்ன? நிறை. கட். ஒற்றை கட் பண்ணிடுறோம், ஒரு எழுத்து தான், நே. ட்ரும். ஒற்றை கட் பண்ணிடுறோம், நே. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கல். ஒற்று அவுட்டு, ஒற்று அடிச்சா என்ன வரும்? நேர். லார். ஒற்று அவுட், நேர். இப்போ அறிவிலா. புரியுதுங்களா? அ ரி. 2 வார்த்தை. நிறை. விழா. 2 வார்த்தை. நீரை. இங்க தார். இங்க என்ன சார் வரும்? இந்த இரு அடிச்சிடுறோம். அப்ப என்ன? ஒரே எழுத்து, நேர் தான். இவ்வளவுதாங்க அடிப்படை. உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஒண்ணுமே இல்ல, வேர்டு இருக்கு, அதை ரெண்டா பிரிக்கிறோம். ஒற்று வந்தா அதை தூக்கிடுறோம். 2 எழுத்து வந்தா நிறை, ஒரு எழுத்து மட்டும் வந்தா நேர். அவ்வளவுதான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்ல மட்டும் இப்போ தார்ன்னு இருக்குன்னு வைங்களேன், அதுல 2 எழுத்த கடைசியா ஒரு எழுத்து மீதி வந்துச்சுன்னா நாம நேர் 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 நிறைன்னு போடக்கூடாது, நேர்பு நிறைவுன்னு தான் போட போறோம். அது இப்ப பார்ப்போம். சீர் அசை பார்த்தோம். இப்ப இந்த வாய்ப்பாடு பார்க்க போறோம். ஒண்ணு இல்லை, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை பார்க்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிருப்பேன், இந்த அசை, இந்த சீர் எப்படி போயிடுச்சு, இந்த அசை எப்படி வந்தது. இப்ப அதுக்கான ஃபார்முலா இங்க பார்க்க போறோம். நிறை நேர் நேர் வந்தா இங்க என்ன? புளிமாங்காய். அதை எடுத்து எழுதுறோம். இப்போ நேர் நேர் வந்திருக்கு, அதுக்கு பேர் என்ன? தேமா. நிறை நேர், அதுக்கு பேரு புளிமா. நிறை நேர் நேர், அதேதான், புளிமாங்காய் தான். நேர் நேர், அதே தேமா. நிறை நிறை, கருவிலம். நேர், அதுக்கு என்ன? ஓரசை சீர்ல. இங்க பாருங்க, இறுதியா வர்ற, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 6 சீருக்கும் ஒரு ரூல்ஸ், கடைசியா வர்றது இறுதி இதுக்கு மட்டும் இந்த ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். நேர்னு வந்தா 4ன்னு போடணும், இங்க நிறைன்னு வந்ததுன்னா மலர்னு போடணும், நேர்புன்னு வந்ததுன்னா காசு, நிறைவுன்னு வந்ததுன்னா பிறப்பு. அந்த இந்த பூ விகுதி இருக்குல்ல, இது எப்படி வந்து நம்ம அடுத்து சொல்றோம். இப்ப நேர் இதுக்கு 4 போட்டாச்சுங்களா?
இதெல்லாம் நீங்க கரெக்டா எப்படி சொல்றது? கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மேத்ஸ்ல பிளஸ் இன்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் பிளஸ்ன்னு வரும்ல. அதே மாரி ஃபார்முலாஸ் தான் இதெல்லாம். நேர் நேர்ன்னு வந்தா தேமான்னு போடுங்க. நிறை நேர்னா புள்ளிமா. நேர் நிறைனா கூவிலம். நிறை நிறைனா கருவிலம். இப்ப அந்த மூவசைச்சீர் அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. நேர் 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 தேமாங்கை. இதுல நீங்க ஒண்ணு பார்க்கணும். இங்க பாருங்களேன். இப்ப அந்த மூவசைச்சீர்ல கடைசியா அந்த நேர் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. நீங்க காய்ன்னு சேர்த்துக்கணும். இப்ப வெறும் 2 அசைச்சுன்னா தேமா, புள்ளிமா, கூவிலம், கருவிலம். இப்ப 3 அசைன்னு வரும்போது, இதோட சேர்த்து நம்ம காயும் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். மாங்காய், தேமாங்காய், புளிமாங்காய்ன்னு. இந்த காய்ன்னு வருது பாருங்க. இது எப்படின்னா, அந்த வசைச்சீர்ல நேர் சீர் வந்து கடைசியா வந்ததுன்னா, இந்த மாங்காய் அப்படின்னு போடுறோம். நிறை சீர் வந்து கடைசியா வந்ததுன்னா, கனின்னு சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? மூவசைச்சீர்ல அந்த 3வது அசையில நேர் வந்தா காய். மூவசைச்சீர்ல 3வது அசையில நிறை வந்தா அது பேர் கனி. பாத்துங்க. நேர் 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 தேமாங்காய். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிலங்காய். நேர் நிறை நேர் கூவிலங்காய். புரிஞ்சுதா? நேர் சீர் அந்த மூவசைச்சீர்ல நேர் கடைசியா வந்துச்சுன்னா காய் தான் போடணும். இப்ப மூவசைச்சீர் நேர் நேர் நிறை நிறை கடைசியா கனி சேர்த்துக்கணும். தேமாங்கனி. நிறை நேர் நிறை புளிமாங்கனி. நிறை 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 கருவிலங்கனி. நேர் நிறை நிறை கூவிலங்கனி. ஒண்ணுமே இல்லைங்க. இந்த நிறை மூவசைச்சீர்ல கடைசியா வந்துச்சுன்னா கனி. நேர் வந்தா காய். இந்த இது இறுதி சொன்னேன் பாருங்க. கடைசி இதுல நேர் வந்தா 4. இந்த திருக்குறள் அசைச்சீர்ல 7வது சீர்ல நம்ம பிரிச்சு நேர்ன்னு வந்ததுன்னா அதுக்கு நம்ம 4ன்னு போடணும். நிறைன்னு வந்தா மலர்ன்னு போடணும். நேர்புன்னு வந்தா காசு, நிறைபுன்னு வந்தா பிறப்பு. இவ்வளவுதாங்க அழகீட்டு வாய்ப்பாடு. நீங்க ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த தத்துவங்களை மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா அதுல நீங்க மார்க் எடுத்துட்டு போயிடலாம். இந்த கொஸ்டின் வந்தா நீங்க அட்டன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.